அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். அப்பா, நீ நல்லவர், நீர் எங்கள் வாழ்க்கையில போதுமானவராய் இம்மட்டும் எபினேஸ்வரா எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். ஏசையா, உமக்கு நன்றி. ஒரு பரிசுத்த சிந்தையோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே மனதோடு அவரை உயர்த்தி, அப்பா நீ பாத்திரர்னு துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்தி கரங்களை உயர்த்தி பரிசுத்த தகப்பனுக்கு முன்பதாக ஒரே சிந்தையோடு, பரிசுத்த சிந்தையோடு அவரை ஆராதிக்கிறீங்களா? இதோ சபையாய் அவரை உயர்த்தி ஒரு மனதோடு ஆராதிக்கும் பொழுது நம் நடுவில் உலாவுகிற தகப்பன் அவர் மகத்துவம் உள்ளவர். உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாருமே. சேர்ந்து சொல்லுங்களா? உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தேவனுடைய கிருபையினால் நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் ஆண்டவர் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய முகம் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அன்பானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம்
உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷம். யோவான் 1வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நத்தான்வேல் என்னும் தன்னை தேடி வந்த ஒரு மனிதனுக்கு சொன்ன வார்த்தையை இந்த அக்டோபர் மாதத்திற்காய் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதே நாளேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அந்த பகுதியை நாம் சற்று வாசித்தால் 45வது வசனம், பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். அதற்கு இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக தான் இப்படி சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை காணணும், அனுபவிக்கணும், பெரிதான விதத்தில் ஆசீர்வதிக்கப்படணும் என்று அதிகமாய் அவர் விரும்புகிறார். பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மைகள் நாம் பெறணும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். இந்த நாளிலும் எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் ஆண்டவர் பெரிதான விதத்தில் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். நாத்தான்வேலுக்கு ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றால், நாத்தான்வேலை குறித்து அதிகமான காரியங்கள் நாம் வேதத்தில் காண்பதில்லை. ஆனால் அவரை குறித்த அந்த அறிமுகத்தில் அந்த மனிதனுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். நாத்தான்வேலை இந்த பிலிப்பு சந்தித்து, தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரன், நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்கிறான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அப்படி என்றால் நாத்தான்வேலுக்கு வேத வாக்கியங்களை அறிந்த ஒரு மனுஷன். இயேசு மேசியா பெத்லகேமிலிருந்து தான் வருவார். அவர் நாசரேத் ஊரிலிருந்து அவர் வரமாட்டார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் இயேசு சிறு பிராயத்தில் இருந்து அவர் அந்த நாசரேத்தில் அவர் வளர்ந்தார். ஸோ இந்த இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் இருந்து, அவருடைய தகப்பன் குடும்பங்கள் நாசரேத்தை சேர்ந்த இருந்தபடியினால் அவர்கள் எல்லாரும் யோசித்தது இயேசு நாசரேத் ஊரிலிருந்து வந்தவர் என்று. ஆனால் நமக்கு தெரியும் அவர் பெத்லகேமிலே அவர் பிறந்தார் என்று மிக தெளிவாய் வேதம் கூறுகிறது. அப்போ இந்த மனுஷன் நாசரேத்திலிருந்து என்ன அற்புதம் நடக்கும்,
நாசிரியத்திலிருந்து என்ன ஆசீர்வாதம் பெறப்படும் என்பதை அவர் அறிந்த வேத வார்த்தையின்படி அவர் கேட்கிறார். நாத்தான்வேல் வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன். அடுத்து அந்த 48வது வசனத்தில் ஆண்டவர், அவனுடைய 47 ஆண்டவர் சொல்றாரு, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு. இந்த நாத்தான்வேலுடைய இன்னொரு குணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியாதே, முதலாய் நாம் சந்திக்கிறோம், என்னை அழைத்து வருகிறதை கூட பிலிப்பு உம்மிடத்தில் சொல்லி இருக்க நியாயம் இல்லை, நான் வருவேன் என்று உமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அறியாத ஒருவனை நீர் எப்படி என்னை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நீர் சொல்லுகிறீர்? நீர் என்னை எப்படி அறிவீர்? அப்பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்பாய் நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை நான் கண்டேன். இந்த நாத்தான்வேல் மனுஷர்கள், அதாவது முகத்துக்கு நேராய் புகழ்வதை, இல்லாவிட்டால் நம்மை புகழ்ந்து நம்மை வசீகரப்படுத்தி கொள்வதை அவன் விரும்பவில்லை. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற காரியம், உமக்கு என்னை பற்றி தெரியாது, எதை வைத்து என்னை இப்படி சொல்லுகிறீர்? அந்த நயவசனிப்பு, ஒரு மனுஷனை அவனுக்கு முகத்துக்கு முன்பாய் புகழ்கிற அந்த காரியம், இதை வைத்து என்னை இவர் தன் பக்கம் இழுக்கக்கூடாது என்று அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்தேன். அந்த அத்தி மரத்திற்கு கீழ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவன் ஒருவேளை தேவனோடு இடைப்பட்ட ஒரு நேரமாக இருக்கலாம், அல்லது அவன் தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு மனிதன், அத்தி மரத்தின் கீழ் ஒரு ஆசீர்வாதமான இடத்தில் இருக்கிற ஒரு மனிதன். அவனை குறித்து ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அன்று நடந்த சம்பவத்தை ஆண்டவர் சொன்னவுடன் அவன் உடனே ஆண்டவர் மேலே ஒரு ஆழமான ஒரு அன்பிற்குள்ளாய் அவன் வருகிறான். உடனே ஆண்டவர் மீது ஒரு ஆழமான பக்தி. அவன் சொல்லுகிறான், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அந்த நிமிஷத்திலேயே தன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அவனுக்கு மிக தெளிவாய் புரிகிறது, இவர் தேவகுமாரன், அல்லது அந்த தேவகுமாரன் தன் வாழ்க்கையில் வெளிப்படணும், தன் காலத்தில் வெளிப்படணும்னு சொல்லி அவன் விரும்பி இருந்திருக்கலாம், ஜெபித்து இருந்திருக்கலாம். இப்படி ஒரு தரிசனத்தோடு சொல்லுகிறார். பிலிப்பு அவரை குறித்து சொல்லுகிறான். இதை அறிந்தவுடன் உடனே ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்கிறான், சந்தோஷப்படுகிறான். உடனே ஆண்டவரை தேவனுடைய குமாரனே என்று அவன் அழைக்கிறான். நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை பேதுருவோடு பேசும் பொழுது சொல்றாரு, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, என் தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அதை போல இவனுக்குள் அந்த தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்ததை ஆண்டவர் பார்க்கிறார். இல்லைன்னா பிலிப்பு அழைக்கும் பொழுதே நான் வரவில்லை என்று அவன் நிராகரித்திருக்கலாம். பிறகு பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு அவசியம் இல்லை, அப்படி நிராகரித்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி இல்லை. எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் தேவ ஆவியானவரே, இல்லாவிட்டால் தேவனே நம்மை இயக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மை நடத்த நாம் ஒப்பு கொடுக்கணும். நிறைய நேரம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கிறது. தேவனே அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். தேவனுடைய தயவினால் அவர்கள் சில இடத்திற்கு போகிறாங்க,
சில இடத்துல தங்குறாங்க, அற்புதங்கள் நடக்குது. சரியான நேரத்தில் தாவீதை அனுப்புகிறார். சரியான நேரத்தில் ராஜா நித்திரை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆமான் வருகிறான். மொர்தெகாய் அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறான். இப்போ ஆண்டவர் சொல்றது என்ன? எதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். யார் பெரிதானவைகளை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும்? தங்கள் வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவனுடைய நடத்துதலில் அவர்கள் நடக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். ஆண்டவர் அவங்களை குறித்து நினைக்கிறத அவங்க செய்திடணும். ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற சின்ன சின்ன கீழ்ப்படிதலில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திடணும். இந்த நாத்தான் வேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். உங்கள் ஒவ்வொருவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிதான ஆசீர்வாதம். ஒரு அற்பமான நிலைமையில் இருக்கிறோம், ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், வாழ்க்கையில் சுபிட்சம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அலங்காரம் இல்லை, நிறைவு இல்லை, குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இவைகளுக்கு மத்தியிலே தேவன் இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் வந்து பேசும் பொழுது தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தில் நாம் போவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்கணும். அந்த தெய்வீக திட்டத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கீழ்ப்படிந்து போயிடணும். நீ வந்து பார், நாங்கள் மேசியாவை நாங்கள் கண்டோம், நாசிரியத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? பிலிப்பு சொல்ற, வந்து பார். அந்த ஒரு வார்த்தை இந்த நாத்தான் வேலுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் படகுல எனக்கு இடம் கொடு, பிரசங்கிக்கிறார். ஆழத்தில் தள்ளிட்டு போ, திரும்ப நீ மீனை பிடிக்கும்படி வலையை போடு. ஒரு சின்ன காரியம், கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் அதிலே அவர்கள் எப்படி ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான் ஆண்டவருக்கு மிக முக்கியமாக இருக்கு. உடனே பேதுரு, ஆண்டவரே நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம், இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்கலை, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க நான் வரேன், இப்போவும் நான் வெறுமையாய் தான் திரும்புவேன் என்று நினைக்கிறேன், உங்கள் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பேதுரு படகை மீன் பிடிக்கும்படி ஆழத்திற்கு அவன் கொண்டு போகிறான் பாருங்க. ஆண்டவர் அதில் மகிமைப்பட்டு அவன் இதுவரை கண்டிராத பெரிதான ஆசீர்வாதங்களை காணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவன் நடத்துதலை நாம் ஹானர் பண்ணிட்டா பெரிதானவைகளை நாம் காணுவோம். அந்த தேவனுடைய நடத்துதல், அதை தேவன் தான் நமக்கு கிருபை கொடுக்கணும். இது தேவன் நடத்துதல், இதன்படி நான் செய்திடுவேன் சொல்லி ஆண்டவர் தான் நமக்கு அந்த கீழ்ப்படிதலை, அந்த தெய்வ பயத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் நிச்சயமாய் இதைவிட நாம் பெரிதானவைகளை நாம் காண்போம். அந்த 51 யோவான் 1:51 ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அடுத்து ஆண்டவர் இன்னும் தெளிவாய், நாத்தான்வேல் வானம் உனக்காய் திறந்திருக்கும், தேவனுடைய தூதர்கள் என்னிடத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்குகிறதும் ஏறுகிறதையும் நீ காண்பாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மிக நல்லது. ஆனால் தேவாதி தேவன் அந்த வானத்தை நமக்கு திறப்பது
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இதிலும் பெரிதானது உனக்காய் இந்த ஊழியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வானம் திறந்திருக்கும். நீ அதை காண்பாய். ஆண்டவருடைய நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய காரியத்தில் தயவாய் கீழ்ப்படிந்து நடங்க. தயவாய் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற சின்ன சின்ன காரியங்களிலும் அர்ப்பணித்து நடங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிதானவைகளை காணும்படி ஆண்டவர் செய்வார். யோபு 37:5, யோபுவின் புஸ்தகம் 37:5, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கணும். தேவனுடைய வார்த்தை நம்ம மேலே இறங்கணும். தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தம் கேட்கிற ஜனங்களாய் நாம் மாறும் பொழுது, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கனப்படுத்தும் பொழுது தேவன் பேசுகிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஏரோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆண்டவர் அந்த ஏரோதினிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் எவ்வளவோ மன்றாடி எவ்வளவோ காரியங்களை கேட்கிறான். அதற்கு முன்பு யோவான் ஸ்நானகன் ஏரோதோடு கூட நிறைய காரியங்களை பேசினான். நிறைய ஆலோசனை, கடிந்து கொள்ளுதல், நிறைய காரியங்களை யோவான் ஸ்நானகன் பேசினான். அதற்கு ஏரோது செவி கொடுக்கல. மாறாய் யோவான் ஸ்நானகனை ஒரு சிறு பிள்ளையினுடைய நடனத்திற்கு விற்று போட்டான். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் எங்கே? ஒரு சிறு பெண்ணின் நடனம், அந்த நடனத்திற்கு அவனுடைய ஜீவனை பரிசாய் கொடுத்தான். ஆண்டவர் ஏரோதோடு பேச விரும்பலை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைய நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணியிருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் இருந்திருக்கலாம், அசட்டை பண்ணி இருக்கலாம், கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு நேரம் வரும் பொழுது பேச மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இதுவரை ஒருவேளை நீங்கள் வேதத்தை வாசிக்காத ஒரு நபராய், வேதத்திற்கு முக்கியத்துவம் தராத ஒரு நபராய், தேவனுடைய செய்தி உங்களுடைய ஆலயத்தில் தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை சரியாய் கவனிக்காமல் அந்த தேவ வார்த்தையை, அந்த ஊழியனுடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணி இருந்தால் தயவாய் மன்னிப்பு கேளுங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் பெரிதான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை மோசேக்கு வந்தது. சொல்றார், ஏன் அமைதியா இருக்கிற? உன்னுடைய கரத்தை நீட்டி இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. என்ன? ஆண்டவர் அந்த வார்த்தை வந்தவுடன் மோசே சிவந்த சமுத்திரத்தை பிளக்கும்படி தன் கரங்களை நீட்டுகிறார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்திற்கு, என் வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடு. நான் உனக்காய் பெரிய, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். கிரகிக்க கூடாத பெரிய காரியம். ஸோ அன்பானவர்களே, நீங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம்
நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயங்களை தேவன் செய்வார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பார், அவர் செய்வார். நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியம், பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று நத்தான்வேலுக்கு சொன்னதை போல ஏதோ ஒரு வேதனையில் மனமுடைந்து தற்கொலை, வாழ பிடிக்கல, இனி என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிறார், உங்கள் குடும்பத்திற்காய் பேசுகிறார், உன் எதிர்காலத்திற்காய் பேசுகிறார். நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை அல்ல உங்களுடைய முடிவு. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்வார். உனக்காய், உங்களுக்காய், என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். தயவாய் செபிப்போம். ஆண்டவர் கிரியை செய்வார். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்திற்காய் நீர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் பெரிதானவைகளை நீ காண்பாய். என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாத மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாத மாற்றங்களை நீர் செய்யணும் ஆண்டவரே. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறணும் ஆண்டவரே. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறணும் சுவாமி. குப்பை மேடு ஆசீர்வாதமான ஆண்டவரே கோபுரமாய், அரண்மனையாய் மாறணும். எடிந்து கிடக்கிற கற்கள் ஜீவனுள்ள கற்களை போல மாறி மகிமையான நிலைமைக்கு வரணும். இந்த குடும்பம் இனி முடிந்தது, இந்த தொழில் இனி முடிந்தது, இந்த ஊழியம் இனி முடிந்தது என்று ஆண்டவரே பலர் ஏளனம் பண்ணி கொண்டிருக்கலாம். உம்முடைய பிள்ளைகளை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பர் இயேசு மிக தெளிவாய் அவருடைய வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. உன் குடும்பத்தில் நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். குடும்பமாய் ஒப்புக்கொடு, குடும்பமாய் என்னை தேடு. உன்னுடைய மகளுக்கு அற்புதம் நடக்கும், உன் மகனுக்கு அற்புதம் நடக்கும், உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரும். என் தேவன் பெரிய அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். வேலையில்லாமல் திரிந்த நாட்கள் முடியும். ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த கேன்சர் கட்டிகள், அந்த கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும். உம்மால் முடியும், உம்மால் முடியும். நீங்க அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. குழந்தை இல்லையே என்று பல வருடம் காத்து கொண்டிருக்கிற அன்பு தம்பதிகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஊழியம் விருத்தி அடையட்டும், தொழில் விருத்தி அடையட்டும், பெரிய காரியம் நடக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நீர் செய்து அவர்களை வாழ வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் பெரிய காரியம் செய்வதற்காய் நன்றி. இதிலும் ஆசீர்வாதமாய் நிறைவாய் மாற்றுவதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1202135
00003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 00012002. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.